Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் பைல் ரீடிங். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ஒயிட் கலர் பிரேஸ்லெட், பைல் நம்பர் 2 இந்த ரிங், பைல் நம்பர் 3 இந்த பிளாக் கலர் பிரேஸ்லெட், பிங்க் கலர் ரிங். ஓகே, ஸோ ஒயிட், பிங்க் அண்ட் பிளாக். ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் எஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ண அந்த பைல் வந்துட்டு உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இது ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுதோ உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு பர்சனல் ரீடிங் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் பிரேஸ்லெட்டை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான வந்து ரீடிங் பார்ப்போம். ஹார்ட் பிரேக், baggage, ஓகே. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இது ஒரு கிளியரான ஒரு ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா, கரண்ட்லி உங்களுக்கு வந்துட்டு பிளாக்கேஜஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கிறது வந்துட்டு அந்த ஹார்ட் பிரேக் அண்ட் ஆல்சோ பாஸ்ட் பேக்கேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் இன்னும் கேரி பண்ணிட்டு இருக்கீங்கிறது ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இறக்கி வச்சே ஆகணும். இந்த மந்த் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பாஸ்ட் விஷயங்கள் வந்துட்டு யோசிக்காதீங்க. பைல் நம்பர் 1க்கு ஹார்ட் பிரேக் அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள்ல ஹார்ட் பிரேக் இருக்கு. நீங்க யார்கிட்ட எல்லாம் பேசுனீங்களோ எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம், கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆனா வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. சரி, நான் சொல்லியிருந்தேன் நிறைய பீப்புள் வந்துட்டு உங்களை வந்து அவங்க கண்ட்ரோல்ல வந்து வச்சிருந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு எல்லாமே மாறிடுச்சு. சரி, இந்த ஒரு வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பைல் நம்பர் 1 உங்களோட ரிலேஷன்ஷிப் விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனம் தேவைங்க. அதாவது ஒரு வாய்ப்பு வந்து யூனிவர்ஸ் தராங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட பர்சன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மந்த் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா வந்துட்டு நிறைய ஒரு பெயின்ஃபுல் மூமெண்ட்ஸ், நிறைய ஒரு ஏமாற்றங்கள், அதாவது ஹோப் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் செகண்ட்ல லாஸ்ட் மினிட்ல தான் வந்து ஏமாத்திருப்பாங்க. ஸோ இந்த ட்ராமாஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மந்த் அண்ட் வரக்கூடிய டேஸ்ல வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து எந்த ஒரு விஷயம் வந்துட்டு இத்தனை வருஷம் உங்களை கட்டி போட்டு வச்சுதோ, எஸ்பெஷலி இந்த லவ், அஃபெக்ஷன், ரிலேஷன்ஷிப், இதுதான் வந்து பிரச்சனையே, இதுல இருந்து வெளியே வருவீங்க. ரைட்? ஸோ எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஹையாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள், எஸ்பெஷலி இந்த மந்தே ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களை ஆச்சரியப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வந்து கடவுளோட கணக்குப்படி ஒரு சில இது வந்துட்டு மாறும். உங்கள் லைஃப்லையும் சரி, உங்களோட சுற்றி இருக்க பீப்புளோட லைஃப்லையும் சரி. கர்மா ஒரு மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணும் உங்க வாழ்க்கையிலும். உங்களுக்கு யாரு கெடுதல் பண்ணாங்க, யாரு உங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்க வாழ்க்கையிலும் கர்மா ஒரு சூப்பர் கேம் வந்து பிளே பண்ணும். ஓகேங்களா?
கெரியர் வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டாக அந்தந்த டைமுக்கு எல்லாமே செஞ்சுட்டு ஸ்பீடாக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. டெஃபினெட்லி ஒரு ஈவில் ஐ வந்துட்டு அஃபெக்ட் ஆகியிருக்கும், இல்லைன்னா ஆகும். ஹெல்த் இஷ்யூஸ் ரீசெண்ட் டைம்ஸில் ஃபேஸ் பண்ணுறீங்களா? நல்லா வந்துட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தேன், திடீர்னு வந்துட்டு காய்ச்சல் வந்துருச்சு, ஃபீவர், பாடி பெயின், என்னால் வந்துட்டு உட்காந்து வேலை செய்ய முடியல. இந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈவில் ஐ ஸ்ட்ராங்காக அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்த் வந்து நல்ல சீக்கிரமாக வந்துட்டு டேக் கேர் பண்ணுங்கள், க்யூர் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஸோ ஹெல்த்து ஹை ப்ரையாரிட்டி ரொம்ப தேவைங்க. அண்ட் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அதாவது ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். கேர்ஃபுல். பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஏன் நான் இப்படியே இருக்கேன் அப்படின்ற கேள்வி குழப்பத்திலே இருந்தவங்களுக்கு இந்த மந்த் அழகா வந்துட்டு ஒரு சில சயின்ஸ் காமிச்சிரும். உங்கள் ட்ரீம்ஸில் வந்துடும், இல்லையா உங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. எமோஷனல் பேக்கேஜஸ், அந்த ஹார்ட் பிரேக் தான் வந்து இன்னும் வரைக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது உங்களுக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் தட், அதனால தான் வந்துட்டு இன்ன வரைக்கும் லைஃப்பில் அடுத்து என்ன டெசிஷன் எடுக்கிறதுங்கிற ஒரு தெளிவில்லாமல் இருக்கீங்க. ரைட். அண்ட் வந்துட்டு இந்த மந்த் வந்துட்டு பைல் நம்பர் 1 you got a star card, emperor also. உங்களோட ஒரு மேல் பர்சன், இட் குட் பி யோர் ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ் ஆர் எனி பாண்டிங், அந்த பர்சன் வந்துட்டு உங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு கெரியரோட மோட்டிவேஷனாக இருப்பாங்க. கெரியரில் வந்துட்டு உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் மோட்டிவேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்து இனிமேல் வருவாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் ஏஞ்சல் நம்பர்ஸ் அதிகமாக பார்க்குறீங்களா? பைல் நம்பர் 1, அதாவது 111, 1111, 4 1, 333 அண்ட் 1010. இந்த ரெண்டு இந்த மாதிரி ஃபியூ ஏஞ்சல் நம்பர்ஸ், செலக்டிவ் ஏஞ்சல் நம்பர்ஸ் டெய்லி ஒரு கண்டினியூஸாக ஒரு வாரம் இல்லை 3 நாள் தொடர்ந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். இது மாதிரி ஒரு சைன் வருதுன்னா 100% வந்துட்டு உங்களுக்கு ஏஞ்சல் சொல்லக்கூடியது 111, 41, இது எல்லாமே நியூ பிகினிங்ஸ்க்கான ஒரு நம்பர். ஸ்ட்ராங்லி அண்ட் பவர்ஃபுல் ஏஞ்சல் நம்பர் வந்துருச்சுனாவே உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நகருது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜேர்னிக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி, எனி டைம், ஆல் ஆஃப் அ சடன் எல்லாமே மாறும். ஓகே, மாஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன். எஸ், கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது மனசில் இருக்கிறத போல்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் வரும். ஓகே, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வார்த்தைகள் கவனங்க, பிகாஸ் யூ காட் அ டெவில் கார்டு. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு மனசில் இருக்கிற விஷயத்த சொல்கிறேங்கிற பேரில் கோபமாகவும் ரொம்ப அக்ரெஷனாகவும் சொல்லக்கூடாது. எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு சொல்லணும். நாட் த ரைட் டைம். ஓகே, செல்ஃப் டவுட். எஸ், யூஸ்வலி டெவில் கார்டு வந்துருச்சுனாவே வந்துட்டு செல்ஃப் டவுட், யூ காட் அ ஹார்ட் பிரேக், பேக்கேஜ் ஆல்சோ இருக்கு. என்னால் இதை செய்ய முடியுமா? கெரியரில் ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கும், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வரும். கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த இடத்துல ஒரு லிமிட்டிங் பிலீவ்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்னால் இதை செய்ய முடியுமா? இந்த டாஸ்க்கோ இல்லை இந்த ஒரு ஆஃபரோ எடுத்துட்டு நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னா, ஸோ எனக்கே என் மேலே டவுட் இருக்கு, ஸோ பார்த்துக்கலாம் இப்படின்னு ஏதாவது ஒதுக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா பி கேர்ஃபுல். ஓகே, செல்ஃப் டவுட் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. அக்செப்ட் வாட் இட் இஸ். டைம் டு மேக் அ விஷ். எஸ், நியூ பிகினிங் இருக்கும். ஸோ இந்த டைம்ல வந்துட்டு ஏதாவது ஒரு விஷஸ் வைங்க, ஸ்ட்ராங்கா ஒரு விஷஸ். அதாவது எனக்கு அது வேணும், இது வேணும், எல்லாமே சரியாகணும் கிடையாது, ஒரே ஒரு விஷ் மட்டும் வைங்க. ஓகே,
அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு பிக்கெஸ்ட் விஷயஸ் வைக்கணும்னா அது பாஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எண்ட் ஆகணுங்கிறது மட்டும்தான் இருக்கணும். பிகாஸ் அது எண்ட் ஆயிடுச்சுனாவே வந்துட்டு மற்றது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கு. அது ஒன்று மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்கு இப்போ. இந்த மந்த்துக்கும் சரி ரொம்ப சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பிரேக், அந்த பேக்கேஜஸ், அந்த ஒரு நினைவுகள், இதுதான் வந்து சேலஞ்சு. மற்றதெல்லாம் ஓகே தான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2. யாரெல்லாம் இந்த பைல் பிங்க் கலர் மோதிரம் ரிங் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஓ லவ், வாவ். பைல் நம்பர் 2 சூப்பர் சைன். உங்களுக்கு பிங்க் கலர் ரிங் வந்தாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு லவ் அரைவல் இன் யுவர் லைஃப், இட்ஸ் கம்மிங், ட்ரூ லவ். ஓகே, தட்ஸ் இட். எடுத்த உடனே வண்டர்ஃபுல்லான மெசேஜஸ் ஃபார் பைல் நம்பர் 2. ட்ரூ லவ் உங்க வாழ்க்கையில வருது. சிங்கிளா கண்டிப்பா வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள இந்த வருஷம் ஒரு 6 மந்த்ஸ்குள்ள நல்ல நியூஸ் எதிர்பார்ப்பீங்க. கல்யாணம் ஆகணுமா? நிச்சயமாக ஆகும். அட்லீஸ்ட் வந்துட்டு இந்த இயர் எண்டுக்குள்ள ஒரு சில பேர் கல்யாணமே நடந்துரும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க மேரேஜ். ஸோ டெஃபினெட்லி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா நல்ல நியூஸ் வரும். பொறுமைசாலி பைல் நம்பர் 2, ரொம்ப பொறுமைசாலி. ரிலேஷன்ஷிப்பை தக்க வைக்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு கூட பொறுமையா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு இருப்பீங்க. அதுக்கான ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு அந்த டாக்ஸிக் பாண்டிங், அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆகும். நியூ லவ், ட்ரூ லவ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஒரு சோல்மேட் வரலாம். அண்ட் உங்களுக்கும் சரி அந்த பார்ட்னருக்கும் சரி ஒரு கனெக்ஷன்ங்கிறது இட் இஸ் டூ டீப். பிகாஸ் வந்து இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா வந்து ஒரு டாக்ஸிக் பாண்டிங்ல இருந்து அது பிரேக்கப் போய் சிங்கிளா வரீங்க அப்படின்னா கூட அந்த உங்களுக்கு வரக்கூடிய அந்த பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பர்சனா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. டெஃபினெட்லி அவங்கள வந்து இது வரைக்கும் பேசியிருக்க மாட்டீங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சரா தான் இருக்கும். ஸோ அந்த பர்சனுமே வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்பாங்க. லைஃப்ல நிறைய ஏமாற்றங்கள், அவங்களையும் நம்பி ஏமாத்திருப்பாங்க. ஸோ நிறைய ஏமாற்றங்கள், டிசப்பாயின்மெண்ட், இதெல்லாம் பார்த்துட்டு வாழ்க்கையோட ரியாலிட்டி பார்த்துட்டு வந்த பர்சன் தான் அவங்க. ஸோ வந்து அந்த பர்சன் டெஃபினெட்லி வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. நீங்கள் ஆசைப்பட்டதை வந்து நிறைவேற்றுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கோல், விஷஸ் இருக்குது அப்படின்னா கூட அந்த விஷஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களால எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீடம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஒரு டாமினேஷன் இருக்காது. ஓகேங்களா? எல்லாமே வந்து டுகெதராக சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியாகவே வந்துட்டு உங்களை பார்ப்பாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. ரைட். இந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி டீப் அண்ட் நர்ச்சரிங் பாண்டிங் தான். சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்லாம் கிடையாது. இட் இஸ் வெரி டீப் பாண்டிங். சோல்மேட் டெஃபினெட்லி. ட்ரூ லவ் எஸ். ஸோ வெரி சூன் லவ் ரிலேட்டடாக வண்டர்ஃபுல் நியூஸ் வந்திருக்கு. எனர்ஜி சூப்பர் குட். ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் இருக்கு. நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு, எல்லா விஷயங்களும் சகிச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக இருந்ததுக்கு டெஃபினெட்லி வந்துட்டு உங்களோட ஒரு ஸ்ட்ராங் விஷஸ் வந்துட்டு ஏஞ்சல்ஸ் தரப்போகிறாங்க. சி, ஆல்வேஸ் பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் அந்த லவ் அட்ராக்ஷன் இருக்கும். பிங்க் அண்ட் ஒயிட் பேஸ்டு ட்ரெஸ்ஸஸ், கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ரோஸ் மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்துட்டு அதோட அட்ராக்ட் ஆகுங்க. See, you got a celebration. Wonderful. Marriage. Definitely marriage இருக்கு. Celebrations இருக்கு. Happy news இருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட லவ்டு ஒன்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க. உங்களோட லைஃப் வந்துட்டு ரொம்ப நாளாக எந்த மூமெண்ட்ஸும் இல்லாமல் இருந்து இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு நகர போகுது, ரிலேஷன்ஷிப்குள்ளே வர போகிறீங்க, வெல்கம் டு த கிளப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட லவ்டு ஒன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்க வாழ்க்கையை நினைச்சு. அண்ட் உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு வரக்கூடிய டேஸ்ல நீங்களும் சரி அந்த பார்ட்னரும் 2 பேரும் சேர்ந்தே வந்து பேலன்ஸ் பண்ணுவீங்க ஃபேமிலி லைஃப். ஸோ டெஃபினெட்லி அவங்க ஒரு நியூ பர்சன் தான், உங்க பாஸ்ட் பர்சன் கிடையாது. அதே மாதிரி உங்களோட பாஸ்ட் லைஃபுக்கும் வரக்கூடிய பர்சன், ஐ மீன் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் வரக்கூடிய அந்த நியூ ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டல் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? பைல் நம்பர் 2 வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வைஸ்ல வந்துட்டு நிறைய ஹார்ட் பிரேக்ஸ், நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தாச்சு. டூ மச் ஆஃப் பெயின், எல்லாமே சாக்ரிஃபைசஸ்லேயே தான் வந்து போயிருக்கும். பட் ஆனால் வந்துட்டு இனிமேல் அப்படி கிடையாது. வரக்கூடிய நியூ ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஈக்குவல் ஷேரிங், பேலன்ஸ் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ நியூ பர்சன்னு சொல்லிட்டேன். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு லக்கு, கெரியர் சக்ஸஸ், கெரியர்ல மூவ்மெண்ட்ஸ், வேலை இல்லையா வேலை கிடைச்சிரும். இந்த பர்சன் வந்து ஒரு லக்கி சாமா இருப்பாங்க. See, for some peopleக்கு வந்துட்டு ஒரு சில பேருக்கு இது ஒரு ட்ரீம் வேர்ல்டு மாதிரி இருக்குங்க. உண்மையிலே வந்துட்டு நீங்க வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ தனிமையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப லவ்டா இருப்பீங்க. அந்த பார்ட்னர் உங்க கூடயே தான் இருப்பாங்க. ஓகே, அண்ட் 2 பேரும் ஆஃப்டர் மேரேஜ் பிஸ்னஸ் பண்ற பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்தே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலி பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்துட்டு 2 பேரும் சேர்ந்தே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரைஸ் ஆகும். உங்களோட நேம் அண்ட் ஃபேம் வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு ரைஸ் ஆகும். அண்ட் டெஃபினெட்லி ஜெலஸ் எல்லாம் இருக்கு. பிகாஸ் உங்களை சுத்தி எவ்வளோக்கு எவ்வளோ லவ்டு ஒன்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாவே வந்துட்டு நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ரொம்ப ஜெலசி, பயங்கர ஜெலசி. அண்ட் உங்க மேல அந்த ஜெலசி வச்சிருக்கிற பர்சன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் எனர்ஜி, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க பொண்ணோ அவங்க வந்து உங்க அளவுக்கு சக்சஸ் ஆக முடியல, உங்க அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் பர்சனா இருக்க முடியலங்கிற கோவம். அதாவது அவங்க பொண்ணோ பையனோ அவங்க சில்ட்ரனை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் ஜெல்லஸ் ஆகிறதுக்கு, டெஃபினெட்லி வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. அதாவது அந்த பர்சன் கிட்ட இருந்து நீங்க வந்து தள்ளி வந்துருங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க. தேவையில்லாம உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்கு வந்துட்டு கூப்பிடாதீங்க. பிகாஸ் அவங்களோட அந்த நெகட்டிவிட்டி, அந்த ஆரா எல்லாமே வந்துட்டு அட்ராக்ட் ஆகும். பிகாஸ் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு சில பேர் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு, உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ இல்லை எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணா கூட போயிட்டு வந்து அடுத்த நாளே இல்லை அன்னைக்கே வந்து ஃபீவர், பாடி பெயின், என்னால முடியல, எந்த வேலையும் முடியல சொல்லிட்டு 2 days ஆகுது ரெஸ்ட்ல இருப்பீங்க. ஸோ இது பிகாஸ் ஆஃப் ஈவில் ஐ. அதாவது நீங்க கம்முன்னு தான் இருப்பீங்க, உங்களை சுத்தி இருக்கவங்க சைலண்டா உங்களை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, லைஃப் மாறுங்க. பைல் நம்பர் 2 இஸ் வெரி லக்கி. ஃபைனலி உங்களுக்கு அந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்குள்ளார போவீங்க இந்த டைம். இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப ரொம்ப 100% லக்கின்னு நான் சொல்வேன். இது எல்லாருக்கும் பொருந்தாது. ஒரு சில பேருக்கு நான் சொல்றேன் 100% லக்கி. ரொம்ப வருஷமா சிங்கிளா இருக்கீங்க, 2020ல இருந்து நீங்க வந்து இன்னும் சிங்கிளா தான் இருக்கீங்க, செல்ஃப் கண்ட்ரோல் நிறைய உள்ள பர்சன் நீங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த முடிவெடுக்கிறதுல தான் சேலஞ்சே வரும். பிகாஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய வச்சுட்டு நீங்க வர பார்ட்னரும் டெஃபினெட்லி ஜட்ஜ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க வர்ற அந்த பார்ட்னர் இவங்க ஓகே, இவங்க நமக்கு செட் ஆவாங்க, இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னருங்கிற அந்த டெசிஷன் எடுக்கிறது தான் வந்துட்டு பிக் சேலஞ்சே. அந்த இடத்துல கேர்ஃபுல்லா நீங்க முடிவெடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு காதுல வாங்காதீங்க. when it comes to marriage, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாரு சொன்னாலும் உங்களுக்கு செட் ஆகுமா, உங்களால அந்த பர்சன் கூட லைஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா,
டீப்பா யோசிச்சுட்டு முடிவு சொல்லுங்க. டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடாதீங்க. ரைட்? டைம் டு ஸ்லோ டவுன். இப்பதான் சொன்ன பார்த்தீங்களா, முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் யோசிச்சுட்டு முடிவெடுங்க. ஓகே, சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். எஸ், ட்ரூ லவ். சி, இங்கேயுமே அழகா ட்ரூ லவ்னு வந்திருக்கு. ரைட்? ஸோ டெஃபினெட்லி இது ஒரு ட்ரூ லவ் தான். பைல் நம்பர் 2. இட்ஸ் வண்டர்ஃபுல். ரெண்டு இடத்துலையுமே ட்ரூ லவ். இந்த பர்சன் ஃபேக் கிடையாது. கொஞ்சம் மெச்சூர்டா பர்சன் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். எஸ், இன் த நியர் ஃபியூச்சர். எஸ், இங்கேயும் பாருங்க, இட்ஸ் கம்மிங். சி, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா எல்லா இதுலயும் மெசேஜஸ் வருது. என்ன? பைல் நம்பர் 2. வெரி சூன், இந்த நியர் ஃபியூச்சர் 6 மாசத்துக்குள்ளார எல்லா விஷயங்களும் டக்கு டக்குன்னு நடந்துரும் ரிலேஷன்ஷிப்ல. ஓகேங்களா? ட்ரூ லவ் கிடைக்கும். எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல்லான ஒரு லைஃப் நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் லீட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்களோ எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ வெரி 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 குட் நியூஸ். சூப்பர் வைப் அண்ட் ஆரா இஸ் வெரி நைஸ். இந்த ரீடிங் பண்றப்போ எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. நீங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடய பாருங்க ரீடிங்க. ஓகே, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் கிடைக்காது, நான் எவ்வளவோ பார்த்துட்டேன், இந்த மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி அதே தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டே பாசிட்டிவ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Boundaries. Love may challenge your boundaries. Protect them. Twin flame. Okay. See, இது ஒரு strong message எடுத்துக்கோங்க. Love may challenge your boundaries. Protect them. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைல் நம்பர் 3 ஒரு பிக்கெஸ்ட் வீக்னஸ் லவ், அஃபெக்ஷன், கேரிங். இப்ப உங்களை கஷ்டப்படுத்தினவங்க உங்க வாழ்க்கையிலேருந்து விலகணும்னு சொல்லிட்டு பவுண்டரிஸ் போட்டிருப்பீங்க. அவங்க கிட்ட இப்ப நோ கான்டாக்ட்ல கூட இருப்பீங்க. பேச்சுவார்த்தையே இல்லை, அவங்க உங்களோட கண் பார்வையில இல்லை. திடீர்னு அந்த பர்சன் உங்ககிட்ட ஏதோ ஒரு லவ் வார்த்தைகள் பேசிட்டு அஃபெக்ஷன் காமிச்சிட்டு மறுபடியும் பேச வந்தாங்கன்னா, எந்த பவுண்டரிஸை நீங்க கிரியேட் பண்ணீங்களோ அதை பிரேக் பண்ற மாதிரி ஆகி போயிடும். ஸோ பைல் நம்பர் 3 பிக்கெஸ்ட் வீக்னஸ் லவ். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த லவ்ங்கிற ஒரு விஷயம் வந்தா யார் வேணா உங்ககிட்ட ஈஸியா நெருங்க முடியும். ஏன்னா உங்ககிட்ட ஒரு காரியம் சாதிக்கணும், ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா லவ் தான். அன்பா பேசுனா நீங்க வேலை செஞ்சு கொடுப்பீங்க. அது டாக்ஸிக்கா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவீங்க. அன்பா உங்களை நடத்தினாங்கன்னா நீங்க அவங்கள ரொம்ப க்ளோஸா வச்சுக்குவீங்க. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய டேஸ்ல ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் இன் த நேம் ஆஃப் லவ். லவ்வும் அஃபெக்ஷன்கிற ஒரு விஷயம் வச்சுட்டு உங்ககிட்ட ரொம்ப பவுண்டரிஸை தாண்டி நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிக்காதவங்கள சொல்றேன். ட்வின் ஃப்ளேம். see if you are single, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஆர் மேரேஜ் கண்டிப்பா நடக்கும். அந்த பார்ட்னர் ஒரு ட்வின் ஃப்ளேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு சில பேர் ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க. சரி, இந்த ட்வின் ஃப்ளேம் ஒரு சில பேருக்கு பாசிட்டிவா கொடுக்குங்க, ஒரு சில பேருக்கு அது நெகட்டிவா போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் பாண்டிங் தான் வேணும், அந்த மாதிரி ஒரு லவ் தான் வேணும், ப்ரே பண்ணியிருக்கீங்க, விஷஸ் கேட்டிருக்கீங்கன்னா கிடைக்கும்.
See, Ace of Pentacles, bottom deck. Wishes card, wish fulfillment கான ஒரு கார்டு, Ace of Pentacles. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ட்வின் ஃப்ளேம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா எஸ், அந்த பாண்டிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பி கேர்ஃபுல் வித் யுவர் ரிலேஷன்ஷிப்ங்க. உங்க வாழ்க்கையில வந்துட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்ட் நியூவா வர ரிலேஷன்ஷிப்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் அப்படின்னா வந்து இது வந்து பீப்புள் வந்துட்டு இனி வரக்கூடிய டேஸ்ல ரொம்ப அட்டாச் ஆவாங்க. பிகாஸ் பைல் நம்பர் 3 வந்து யூ காட் நர்ச்சரிங் எனர்ஜி, ரொம்ப நர்ச்சரிங் எனர்ஜி. உங்ககிட்ட அவ்வளோ பாசமா இருப்பாங்க. ஒரு மதர் எனர்ஜி, ஒரு ஃபீலிங் இருக்கும். கைடன்ஸ் கொடுப்பீங்க. உங்ககிட்ட பேசினா அவங்களுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும் ஆப்போசிட் பர்சனுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு ஹோப் கொடுப்பீங்க. ஸோ இது மாதிரி ஒரு நர்ச்சரிங் குவாலிட்டி வந்துட்டு ஜென்ரலி வந்து பைல் நம்பர் 3க்கு இருக்கு. இதனாலே பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு எத்தனை உறவு பிரிஞ்சு போனாலுமே தானா திரும்பி வந்து பேசும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க அந்த டாக்ஸிக் பாண்டிங் அந்த பர்சனோட பேச்சுவார்த்தையை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாக்குறீங்கன்னா அந்த டாக்ஸிக் பர்சன் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து உங்களை பார்த்தாங்க அப்படின்னா உங்களோட அந்த நர்ச்சரிங் எனர்ஜி, அந்த ஆரா வந்துட்டு அவங்கள உங்ககிட்ட இழுக்கும். நீங்க கம்மனு இருந்தா கூட அந்த பர்சன் தானா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, தானா கனெக்ட் ஆவாங்க. எவ்வளவு திட்டி பாருங்களேன், மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லி பாருங்களேன், திருப்பி வருவாங்க. பிகாஸ் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஆரா இருக்கு. நெகட்டிவ் பீப்புளும் சரி பாசிட்டிவ் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே ட்ராக் பண்ணிடும். ஒரு இடத்துல பாக்குறாங்களா, ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்தா ஸ்மைல் பண்ணி நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்பாங்க. ஆனா அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது, பேசினது கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்துட்டு ஜென்ரலி வந்து உங்களுக்கு இருக்கு. யூஆர் வெரி பியூர் ஹார்ட், பைல் நம்பர் 3. அந்த ஒரு பியூர் ஹார்ட்னால தான் பவுண்டரிஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க ஸ்ட்ராங்கானு சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எனர்ஜி ட்ரெயின் ஆகுதா, பைல் நம்பர் 3க்கு சூப்பரா எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டே கிடக்கும். எப்பயுமே டயர்டு, லேசி. எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனா வெளியே போயிட்டு வந்தா உடனே படுத்துருவீங்க, டயர்ட் ஆயிருவீங்க. ஒருத்தவங்க கிட்ட அதிகமா பேசினா உடனே டயர்ட் ஆகுறீங்க. நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் இல்ல ஆம்பிவர்ட் கேரக்டர். அந்த ஒரு இதுல இருந்து நீங்க இப்ப இன்ட்ரோவர்ட்டுக்கு அதிகமா விரும்ப ஆரம்பிக்கிறீங்க. தனிமை ரொம்ப விரும்புறீங்க. பைல் நம்பர் 3 ரீசன்ட் டைம்ஸ்ல முன்னாடி தனியா இருக்க பயப்படுவீங்க. ஒரு 5 to 10 years பிஃபோர் வந்துட்டு யாராவது உங்களுக்கு பேசணும், பேசலன்னா உங்களால இருக்கவே முடியாது. இப்ப தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரைனிங். ஸோ கெரியர் வைஸ் பார்க்குறப்போ ஃபியூச்சர் பிளான்ஸ் நிறைய இருக்கா? எஸ், ஃபியூச்சர் பிளான்ஸ் நிறைய இருக்கு. அதை செயல்படுத்துறதுக்கு இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஒரு வாய்ப்புகள் தெரியற மாதிரி இருக்கு. பட் ஆனால் அதை போய் எடுக்கிறப்போ, அந்த வாய்ப்புகளை வந்துட்டு போய் எடுக்கிறப்போ வந்துட்டு ஒரு சில சேலஞ்சஸ் வரலாம். ஓகே, ஸோ இந்த 1 month பார்த்தீங்கன்னா கெரியர் வைஸ்ல கவனம்ங்க. கொஞ்சம் வந்து ஆக்டிவா இருங்க. ஏன்னா போன மந்த்தை விட இந்த மந்த் கொஞ்சம் லேசியா இருக்க மாதிரி இருக்கும். மேபி பிசிக்கல் இதனால இருக்கலாம். அண்ட் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 3க்கு அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் நிறையவே அடுத்தடுத்து வரும். அதுவே வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சா இருக்கும் உங்களுக்கு. உங்களோட சொந்த வேலைகளை வந்துட்டு உங்களோட அந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஜாபாக இருக்கட்டும், அதை பார்க்கறதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அது எப்படின்னா ஆல் ஆஃப் அ சடன் தான் சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் பிளான் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு இந்த பிளானிங் வச்சுருக்காங்கன்னா முத நாள் தான் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் இல்லை சடன் பிளான்ஸ் வந்துட்டு உங்களோட ஃபியூச்சர் பிளானிங், உங்களோட வேலைகளை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த் வைஸ் கவனம், கண்டிப்பா வந்துட்டு ஹெல்த் வைஸ் கவனம். பிசிக்கல் ஹெல்த், ஃபீவர், கோல்டு, காஃப் கண்டிப்பா வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு மைல்டு சேஞ்சஸ் இருக்கு, ட்ரை காஃப் இருக்கு, ட்ரை த்ராட் இருக்கு, ஃபர்ஸ்ட் அதை கியூர் பண்ணுங்க. ஓகே, அதாவது உங்களோட கோல், ஃபியூச்சர் கோல் ரிலேட்டடா நீங்க போட்ட பிளானிங்ல இது வரைக்கும் கரெக்டா வரீங்க. இந்த மந்த் ஒரு சேலஞ்சா இருக்கும். புது கமிட்மெண்ட்ஸ் வரும், புதுசா டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிஸியா இருக்கும், எவ்ரி திங் பிஸி, டைமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ பி கேர்ஃபுல். மேரேஜ் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது, ஸோ அது பேச்சுவார்த்தை போகிறது, இதுவுமே வந்து உங்கள் கெரியரோட ஃபியூச்சர் பிளானிங்கை பாதிக்கும்.
இடமாற்றம், வீடு மாற்றம், எஸ் பாசிபிள். முடிஞ்ச அளவுக்கு பைல் நம்பர் 3, புது உறவுகள், அதாவது அவுட் சைட்ல இருந்து சூஸ் அண்ட் ஃபேமிலி, புதுசா ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகி ஒரு ஃப்ரெண்டோ இல்ல ஒரு சிப்ளிங் பாண்டிங்கோ எனி ஃபேமிலி சூஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி கிரியேட் ஆகிறது தான் வந்துட்டு நல்லது. அவங்க கிட்டயும் பவுண்டரிஸோட இருங்க. உங்களோட ஓன் சைடு ரிலேட்டிவ்ஸ், ஓன் சைடு கசின்ஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு வந்துட்டு அகெயின்ஸ்ட் தான். பி கேர்ஃபுல். உங்களை சுத்தி இப்ப இருக்கிற பீப்புளை நம்பாதீங்க, ஃபியூச்சருக்கும் நம்பாதீங்க. டெஃபினெட்லி ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் உங்ககிட்ட பழகுறாங்க, பேசுறாங்க. ஒரு சில பேருக்கு உங்க ஓன் சிப்ளிங் உங்களுக்கு அகெயின்ஸ்டா நிக்க வாய்ப்பு இருக்கு, ஜெலசியால. ஓகே, ஸோ அதனால ரொம்ப கவனம் தேவை. Charmer, okay. Either you or your partner. Gratitude, yes. Gratitude வந்து டெய்லியும் சொல்லுங்க. ஒரு அட்லீஸ்ட் 5 to 10 கிராட்டிடியூட்ஸ் எழுதுங்க, இல்லைன்னா சொல்லுங்க. ரொம்ப முக்கியம், உங்க வாழ்க்கையை மாற்றும். டெஃபினெட்லி டேர்னிங் பாயிண்ட், எஸ். இந்த மந்த் வந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, உங்களுக்கு டைமே இருக்காது, உங்களோட ஃபியூச்சர் கோல் ரிலேட்டடா வந்து மாற்றங்கள் நிறைய இருக்கும். ஸோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து இந்த மந்த், வரக்கூடிய டேஸ்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த மந்தா தான் இருக்கும். குட் டைம்ஸ், எஸ். டேர்னிங் பாயிண்ட், குட் டைம்ஸ். தெர் இஸ் சம்திங் பெட்டர். இது ஒரு கோர்வையா வருது பாருங்களேன். கிராட்டிடியூட், டேர்னிங் பாயிண்ட், குட் டைம்ஸ், தெர் இஸ் சம்திங் பெட்டர். ஸோ நீங்க இப்போ ஒரு விஷயத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கீங்களா, அதை விட நாளை பின்ன நல்ல கிராட்டிடியூட் அதிகமா சொல்ற அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கான குட் டைம் ஸ்டார்ட் ஆகுது. அது இந்த மந்த் தான் ஒரு டேர்னிங் பாயிண்டாவே வந்துட்டு இருக்கும். நிறைய பெட்டரான விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்காது, கிடைக்காதுன்னு சொல்ல விஷயங்கள் கிடைக்கும், நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டே பாசிட்டிவ், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.